வணக்கம். தண்டனக்கா யூடியூப் சேனல்ல இருந்து யுவன் ஸ்ரீ பேசுகிறேன். 2020ஆம் வருடம் 21ஆம் வருடத்திற்கான குரு பெயர்ச்சி பலன்களை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி சுபஸ்ரீ சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி 15/11/2020 ஞாயிற்றுக்கிழமை 9:36 மணிக்கு தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சியாகிறார். அங்கு அமரும் குரு பகவான் அங்கிருந்து தன்னுடைய குரு பார்வையாக 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையால் ரிஷபம், கடகம், கன்னி ராசிகளுக்கு குரு பெயர்ச்சியின் பார்வையால் பலனளிக்க உள்ளார். குரு பகவான் 1, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் இருக்கும் நிலையில் பொருளாதார மேன்மை, சமுதாயத்தில் செல்வாக்கு, உயர் பதவி, வண்டி வாகன வசதிகள், பெற்ற மாதா பிதா துணையோடு தான தர்மம் தாராளமாக செய்வது, வசிக்கும் இடம் மட்டுமில்லாமல் பிற ஊரில் வாழும் மக்களுக்கும் உதவிகரம் நீட்டி அனைவரும் போற்றி புகழும்படியான பெரு வாழ்வு வாழ்வார்கள். இந்த ஆண்டு குரு பெயர்ச்சியால் நன்மை பெறப்போகும் ராசிகள் 2ஆம் இடமாகிய தனுசு ராசி, 5ஆம் இடமாகிய கன்னி ராசி, 7ஆம் இடமாகிய கடக ராசி, 9ஆம் இடமாகிய ரிஷப ராசி, 11ஆம் இடமாகிய மீன ராசி. இந்த ராசிக்காரர்களுக்கு 2020-21 நடைபெறவிருக்கும் குரு பெயர்ச்சியில் நல்ல பலன்களை பெறுவார்கள். இதில் கூறப்படும் பலன்கள் அனைத்தும் கோச்சாரத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட பொது பலன்களாகும். உங்களுடைய ராசி கட்டத்தின்படியும் உங்கள் ராசி கட்டத்தில் இருக்கும் கிரக அமைப்புகளை பொறுத்தும் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் தசா புத்தியை பொறுத்தும் இதில் கூறப்படும் பலன்களில் சிறு மாற்றம் இருக்கும். இதில் கூறப்படும் பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே. மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பெயர்ச்சியினால் நடைபெறவிருக்கும் நன்மைகள் என்ன என்பதை நாம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக இங்கே பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு 2020-21 வருடம் நடைபெறவிருக்கும் குரு பெயர்ச்சி பலன் என்னவென்று பார்ப்போம். மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். பூரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் இதில் கூறப்படும் குரு பெயர்ச்சி பலன் பொருந்தும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 5 மற்றும் 8ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் தற்சமயம் 6ஆம் இடமாகிய ருண ரோக சத்ருஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார். மகர ராசியில் பெயர்ச்சியாகும் குரு பகவான் அந்த ராசியில் நீச்சமடைகிறார். 26/12/2020 வரை சனி பகவானுடன் பரிவர்த்தனை செய்ய உள்ளார். குரு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது நற்பலன்களை வழங்க மாட்டார். தொடர்ந்து இன்னல்கள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்பு இருக்கும். கடன் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும். ஜென்ம ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். சனி பகவானுடன் பரிவர்த்தனை பெற்றிருப்பதாலும் 26/12/2020 முதல் சனி பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதாலும் பெரும் கண்ட பாதிப்பில் இருந்து விடுபட முடியும். சிம்ம ராசிக்கு குரு நட்பு கிரகம் என்ற வகையில் சில யோகங்களையும் குரு உங்களுக்கு கொடுப்பார். குருவின் 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் அபிவிருத்தி ஏற்படும். பணி கடுமையாக இருந்தாலும் சலுகைகள் பெறலாம். பொருளாதார வளர்ச்சி காண முடியும். ஜாதகத்தில் 3, 6, 8, 12 ஆகிய ஸ்தானங்கள் துர்ஸ்தானங்களாகும். எவ்வித நன்மையும் இந்த ராசிகளில் உள்ள கிரகங்களால் ஏற்படாது. இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களும் வம்பு தும்புகளும் கடன்களுமே நீங்கள் சந்திக்க நேரிடும். ஆனால் இவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்புடைய நிலையில் விபரீத ராஜயோகம் என்ற
விதிக்கு உட்பட்டு நன்மையும் அளிப்பார்கள். அந்த வகையில் ராசிக்கு 8க்கு உடையவர் 12இல் பார்க்க 12 விரயஸ்தானம். விரயங்களை எல்லாம் சுப விரயங்களாக மாறும். குழந்தைகளுக்கு பிற்காலத்திற்கு பயன் தரக்கூடிய முதலீடுகளாக மாறும். கையை விட்டுத்தான் காசு போகும், ஆனால் அதுவே பிற்காலத்தில் செல்வ வளமாக மாற வாய்ப்பு உண்டு. குரு தன் 9ஆம் பார்வையால் ராசிக்கு 2ஆம் இடமாகிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தை பார்க்க பொருளாதாரம் சீர்படும். வரவுக்கு வழி உண்டு. இருப்பினும் வரவுக்கு ஏற்ற செலவு இருந்து கொண்டே இருக்கும். கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. குடும்பத்தில் உள்ள சிற்சில பிணங்குகள் தீரும். குடும்பத்தில் ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். ஒன்றுபட்டு செயலாற்றி சில சாதனைகளையும் படைக்க முடியும். திருமண வயதில் எவரேனும் இருந்தால் நல்ல வரன் அமையும். திருமண பட்ஜெட் பெரியதாக அமைந்து கடனை ஏற்படுத்தும். பெரியவர்கள் மதிக்கப்படுவார்கள். 6ஆம் இடத்து குருவால் ஏற்படும் இன்னல்களிலிருந்து விடுபட விநாயகர், குரு, சூரிய பகவானை தினமும் நீங்கள் வழிபட்டு வருவது நன்மையை தரும். சிம்ம ராசியில் பிறந்த குடும்பத்தினர்களுக்கு 6இல் குரு பகவான் சஞ்சரித்தாலும் தன்னுடைய 9ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்க குரு பார்வை கோடி நன்மை செய்யும் என்பதற்கு இணங்க குடும்பத்தில் சுபகாரியம் எதிர்பார்க்கலாம். பொருளாதார சிரமம் ஏற்படுவது போல் தோன்றினாலும் கடன் எளிதாக அடையும். 5/4/2001 பிறகு தற்சமயம் ஏற்பட்ட கடன் அடைபடும். ஆரோக்கியத்தில் சற்று சிரமமும் செலவும் ஏற்படும். சிறு வயது பையன்கள் போக்குவரத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவைப்படும். வீட்டில் உள்ள வண்டிகள் எவ்வளவு புதிதாக இருந்தாலும் பழுது ஏற்படலாம். ராசிக்கு செவ்வாய் 4/9 இடத்தின் அதிபதியாகி யோகாதிபதியாகிறார். செவ்வாய் பகவான் 9/12/2020 18/2/2021 வரை தன்னுடைய சொந்த ராசியான மேஷத்தில் சஞ்சரிக்க இந்த ராசிக்காரர்களுக்கு புதிதாக மனையோ வீடோ அமையும். கடன் படுவதை வீடு வாங்குவதற்காக பயன்படுத்துவது புத்திசாலித்தனமாக இருக்கும். பழைய வீடுகளாக இருந்தால் வீட்டை புது பொலிவுடன் மாற்றுவீர்கள். சில குடும்பங்கள் பணி இடமாற்றம் ஏற்பட்டு ஊர் பெயர்ந்து செல்லக்கூடிய நிலையும் ஏற்படும். செல்கின்ற இடத்தில் சூழ்நிலைகள் மிகவும் ரம்மியமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானமான அதிபதி 6ஆம் இடமாகிய துர்ஸ்தானம் என்றாலும் 8ஆம் ஆதிக்கம் உடையவன் என்ற நிலையிலும் விரயஸ்தானத்தை பார்த்தாலும் தொடர்ந்து தட்சிணாமூர்த்தியை வணங்கி வந்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் குறையும். பெண்களாக இருக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு 2020ஆம் வருடம் நடைபெறவிருக்கும் குரு பெயர்ச்சியில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. வயிற்று பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும். உரிய நேரத்தில் உணவு உட்கொள்ளுதல் மிகவும் முக்கியம். படித்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு சோதனை காலம். படிப்பவை நினைவில் நிற்காது. சில பாடங்களில் தேர்ச்சி பெறுவது கடினமாக இருக்கும் அல்லது எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்காது. 2 சக்கர வாகனம் ஓட்டுவதை தவிர்க்கலாம். மனமாகாத பெண்கள் சற்று கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது. உணர்வுகள் ஓங்கி நிற்கும் நேரம். குரு நன்மை செய்வது போல் தோன்றும். இறுதியில் ஏமாற்றமே மிஞ்சும். மனதை கட்டுப்படுத்த வேண்டிய நேரம். பணிபுரியும் பெண்களுக்கு சக ஊழியர்களிடத்தில் சிரமங்கள் ஏற்படும். உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும். சமயோசிதமாக செயல்படுதல் நல்லது. 26/12/2020 வரை மட்டுமே இந்த சிரமங்கள் இருக்கும். அதன்பின் சனி பகவானும் குருவுடன் இணைந்து செயல்படுவார். மகரம் சனி பகவானுக்கு சொந்த இல்லம். நன்மைகளை மட்டுமே தரக்கூடியவர். 5/4/2021 குரு கும்பராசிக்கு செல்ல ராசிக்கு 7ஆம் இடமாகும். இந்த காலகட்டத்தில் மனமாகாத பெண்களுக்கு குருவின் பார்வையால் திருமண ஏற்பாடுகள் நல்ல முறையில் நடக்கும். 16/6/2021 ஏற்படும் வக்ரகதி சற்று கடுமையை கொடுக்கும்.
ஜென்ம ஜாதகத்தில் தசா புத்திகள் நன்றாக இருந்தால் பயப்பட வேண்டாம். சனி பகவானின் இரு ராசிகளாகிய மகரம் கும்பத்தில் குரு சஞ்சாரம் செய்வதால் 13/11/2021 வரை தொடர்ந்து தட்சிணாமூர்த்தியை தரிசிப்பதுடன் சனி பகவானையும் சேர்த்து வழிபட்டு வருதல் நன்மையை தரும். வேலைக்கு செல்லும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு 2020 வருடம் நடைபெறவிருக்கும் குரு பெயர்ச்சியில் அரசு பணியில் இருப்போர் குரு பெயர்ச்சியாகும் நாட்களிலிருந்து 4 மாதம் 20 நாட்கள் மிகுந்த கவனத்துடன் இருப்பது முக்கியம். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். நன்றாக பேசப்படும் பேச்சே தவறாக புரிந்து கொண்டு கஷ்டங்களை கொண்டு வந்து கொடுக்கும். தொழிற்சாலை நூற்பாலையில் பணிபுரிவோர் பணிக்கு சென்றோம் வீட்டிற்கு வந்தோம் என்ற நிலைமையை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். தனிப்பட்ட நிறுவனத்தில் பணியாற்றுபவர்கள் சிலர் வேலை பிடிக்காமல் அல்லது அதிக வேலை பளு காரணமாக பணியை விட்டுவிட்டு விலகி வேறு இடத்திற்கு பணி அமர முடியும். கைக்கு பணம் அதிகம் வரும். அடுத்த நிமிடமே செலவு தயாராக இருக்கும். விரயஸ்தானத்தை குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்க சுப செலவாக அந்த விரயங்கள் எல்லாம் மாறிவிடும். சிலருக்கு வெளி மாநில பயணம் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. செலவு அனைத்தையும் பணிபுரியும் நிறுவனமே ஏற்றுக்கொள்ளும். ஏறக்குறைய 140 நாட்கள் மகர ராசியில் 6ஆம் இடத்து குருவாக சஞ்சரித்தவர் 5/4/2021 கும்ப ராசியில் சஞ்சரித்து 7ஆம் இடத்து குருவாக மாற இதுநாள் வரை திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்பொழுது திருமணம் ஆகும் வாய்ப்பு உண்டு. நீங்கள் தேடாமலே திருமண வரன் உங்களை தேடி வரும். தேடி வரும் வரன் உங்கள் மனதிற்கு பிடித்த வரனாகவும் நல்ல வரனாகவும் அமையும். பணியில் அமைதி ஏற்படும். பொருளாதாரம் மேம்படும். சிலருக்கு பணியினை விட்டுவிட்டு தனி தொழில் செய்யும் பாக்கியம் ஏற்படும். நீங்களும் தொழிலதிபர்களாக மாறக்கூடிய காலம். முயற்சி செய்யுங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். 16/6/2021 சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து குரு பகவான் வக்ரமாகும் காலம். 13/10/2021 வரை சற்று கவனமாக செயல்பட்டால் எந்த பாதிப்பும் இருக்காது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு 2020 வருடம் நடைபெறவிருக்கும் குரு பெயர்ச்சியில் வியாபாரமும் தொழிலும் வீழ்ச்சி அடையும். கிடைக்கின்ற லாபம் செலவுகளுக்கே கட்டுப்படியாகாது. கடன் ஏற்படும். கடன் கேட்ட இடத்திலிருந்து தாராளமாக கிடைக்கும். வரவு செலவு அதிகமானாலும் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு கடன் ஏற்படும். ஜென்ம ஜாதகத்தை நன்கு ஆராய்ந்து அதற்கு தகுந்தாற்போல் மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. புது தொழில் முயற்சி தேவையற்றது. விரிவாக்கத்திற்கு நேரம் இது சரியல்ல. வண்டிகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். எவ்வளவு நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் கடன் கொடுத்தல் கூடாது. 5/4/2021 வரை மட்டுமே இந்த இறுக்கமான நிலை ஏற்படும். அதன்பின் குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடமாகிய கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் போது தொழில் செழித்தோங்கும். லாபம் இரட்டிப்பாகும். பணியாட்கள் விசுவாசமாக உழைப்பார்கள். புதிய வாகன சேர்க்கையும் எதிர்பார்க்கலாம். புதிய கிளைகள் அமைக்கும் நோக்கம் உடையவர்கள் முயற்சி செய்தால் புதிய கிளைகளையும் நீங்கள் அமைக்கலாம். உங்கள் தொழிலை இந்த காலகட்டத்தில் விரிவுபடுத்தலாம். குருவின் வக்ர காலத்தில் மட்டும் எச்சரிக்கையாக செயல்பட்டால் எல்லாமே இனிமையாக நடந்தேறும். பெருமாள் கோவிலுக்கு சென்று வாரந்தோறும் துளசி மாலை சாத்தி வணங்கி வந்தால் லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். கலைஞர்களாக இருக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு 2020 வருடம் நடைபெறவிருக்கும் குரு பெயர்ச்சியில் தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க பணவரவு அதிகமாக இருக்கும். பணவரவு அதிகம் இருந்தாலும் பணம் கையில் தங்காது. அனைத்தும் விரயமாகும் வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் வாய்ப்புகளும் நீங்கள் தேடாமலே வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும்.
உடன் இருப்போர் நன்றாக முகஸ்துதி பாடி அனைத்து வருமானத்தையும் உறிஞ்சி எடுத்து விடுவார்கள். எச்சரிக்கையோடு செயல்பட்டால் இமயம் ஏறலாம். 2ஆம் இட குடும்பஸ்தானம். சில கலைஞர்களுக்கு திருமணம் நடைபெற வாய்ப்பு உள்ளது. விரயஸ்தானமாகிய 12ஐ குரு பார்க்க புத்தி கொண்டு கரையேறினால் அசையா சொத்துக்களுக்கு அதிபதிகளாக நீங்கள் மாறலாம். உடன் இருப்பவர்களிடம் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருப்பது நன்மையை தரும். கூடுதல் நேரம் உழைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சில கலைஞர்களுக்கு கௌரவ வேடங்களும் நல்ல பெயரை கொடுக்கும். 4 மாதம் 20 நாட்களுக்கு மட்டுமே இந்த நிலை. கும்பத்திற்குள் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் காலமாக சிறப்பாக இருக்கும். அரிய பெரிய வாய்ப்புகள் தேடி வர பொருளாதாரமும் உயரும். இந்த காலகட்டத்தில் மனைவி மக்களுக்கு மட்டுமே பயன் கிடைக்கும். மற்றவர்களுக்கு லேசான உதவிகள் மட்டுமே செய்வீர்கள். பெயரும் புகழும் உயரும். குரு வக்ர காலத்தில் கவனமாகவும் பக்தியுடனும் இருப்பது நன்மையை தரும். தினமும் தட்சிணாமூர்த்தியையும் ஈஸ்வரனையும் சுக்கிரனையும் சேர்த்து வணங்குவது உங்களுடைய தொழிலுக்கு நன்மையை தரும். அரசியல்வாதிகளாக இருக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு 2020ஆம் வருடம் நடைபெறவிருக்கும் குரு பெயர்ச்சியில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் சத்ருஸ்தானம். அரசியல்வாதிகளுக்கு நெருங்கிய உறவும் இல்லை, எல்லா காலமும் பகையும் இல்லை. சந்தர்ப்பத்தை பொறுத்து பகைவன் நண்பனாகலாம், நண்பன் பகைவனாகலாம். 15/11/2020 முதல் 5/4/2021 வரை குரு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க பேச்சு செய்கைகளில் மிகுந்த கவனம் தேவை. யாரையும் நம்பக்கூடாது. கடன் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. 16/6/2021 வரை நல்ல நேரம். நினைத்ததை நினைத்தபடி நடத்திவிடலாம். குரு வக்ர காலமாக 13/10/2021 வரை எதையும் நிதான போக்குடன் கையாளுங்கள். எவரிடமும் எச்சரிக்கையாக பழகுதல் நன்மையை தரும். சூரிய நமஸ்காரம் உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். மாணவர்களாக இருக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு 2020இல் நடைபெறவிருக்கும் குரு பெயர்ச்சி போதாத நேரம். ஓராண்டு படிப்பு ஓராண்டில் முடிப்பது சிரமம். தேர்வில் சில பாடங்களில் தேர்ச்சியும் சில பாடங்களில் தோல்வியும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. நீங்கள் விரும்பிய கல்லூரியில் சேர உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. கல்வி கடன் கிடைக்கும். சக மாணவர்களுடன் சேர்ந்து வம்பு வழக்கில் மாட்டிக்கொள்ளும் நேரம். எதிலும் கவனம் தேவை. குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கும் வரை ஆசிரியர்கள் அல்லது பெற்றோர்களின் முழு கண்காணிப்பில் இருப்பது நல்லது. குருவின் நீச்ச நிலை ஒழுக்கத்தில் கேடு விளைவித்துவிடும். பழக்க வழக்க சீர்கேடுக்கு வாய்ப்பு உண்டு. 5/4/2021 வரை தினமும் எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரமும் 5 நிமிடம் தியானமும் எந்த சீர்கேட்டையும் விளைவிக்காது. குரு பகவானின் கும்ப பிரவேசம் ராசிக்கு 7ஆம் இடம். ஆர்வம் தானாக வரும். தேர்வில் வெற்றி கிடைக்கும். விளையாட்டில் பாராட்டும். பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் பெயர் சேர்த்து கொடுப்பீர்கள். கைத்தொழிலில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு படித்து முடித்த உடனே வேலை கிடைக்கும். கேட்டரிங் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் கல்லூரியில் நடக்கும் நேரடி தேர்வில் வெற்றி பெற்று தொடர்ந்து தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவது உங்களுக்கு நன்மையை தரும். மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சிக்கு பிறகு முதலில் சிறு சிறு சங்கடங்கள் வந்தாலும் பிறகு குருவால் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே உள்ளது. குருவும் சனியும் உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்குவார்கள். பணம் பல வழிகளில் இருந்து வரும். அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பண விரயம் இருப்பதால் அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய கையில் உள்ளது. தொடர்ந்து இதேபோல் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருக்கும். என்ன சிம்மராசி நேயர்களே,
2020-21 வருடம் நடைபெறவிருக்கும் குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். இந்த காணொளியை பற்றி ஏதாவது கருத்து இருந்ததுன்னா இந்த காணொளிக்கு கீழேயே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. ஆக மொத்தத்தில் மறக்காமல் தண்டனக்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.